எம்ஜிஆர் அப்புறம் எப்ப சந்திச்சீங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்? அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவர் சந்திக்கவே இல்லைங்க. ஏன் சந்திக்கலினாலே, என்னை அறியாம வந்து அரசியல் ஆசை வந்துருமோங்கிறதுக்காகவே நான் பண்ணேன். ஓ! சந்திக்கக்கூடாது. நியாயமா அவரால தான் நம்ம முன்னுக்கு வந்தோம். அத வச்சு பயன்படுத்திக்கணும்னு நாம நினைக்காதது என்னுடைய அது பிளஸ்ஸா, மைனஸா, புத்திசாலித்தனமா, முட்டாள்தனமான்னு தெரியல எனக்கு. நியாயமா சொல்லப்போனா அவர நான் போய் சந்திச்சிருந்தேன். நியாயமா சொல்லப்போனா வேற ஒருத்தரா இருந்தா, நான் ஒரு படம் எடுக்கிறேங்க. ஏங்க அவரால உங்களுக்கு அசோகன்லேருந்து, தேங்காய் சீனிவாசன்லேருந்து படம் எடுத்து கடன் பட்டவங்க, பிரச்சனையானவங்க, அத்தனை பேருக்குமே வந்து ஒண்ணு பணம் குடுத்து உதவி பண்ணியிருக்காரு. ஆமாங்க. அவர் ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணிட்டே தான் இருந்தார். சரி. இந்த சினிமாவுல கொஞ்சம் பேராசை வேணுங்க. பேராசை இல்ல என்கிட்ட. நியாயமா வாழ்ந்தா போதும், சந்தோஷமா இருந்தா போதும், அப்படிங்கிற புத்தி இருக்கக்கூடாது. இங்க கொஞ்சம் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அதிகம் வேணும். ம். இங்க கொஞ்சம் பேராசை வேணும். நான் ஒண்ணும் இல்லை. என் படங்கள மட்டும் நான் சொந்த படமா எடுத்திருந்தா, இன்னைக்கு என்கிட்ட அது ரூ. 500,00,00,000 இருக்கும். ஹ. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோசா பருவக்காரியோட பட்ஜெட் ரூ. 6,50,000. சேலம் ஏரியா வித் நாமக்கல், தருமபுரி அடங்குன அந்த சேலம் ஏரியா, சேலம் கந்தன் பிக்சர்ஸ் தான் வாங்குனாங்க. ரூ. 75,000. ஃபர்ஸ்ட் ஒரே மாசத்துல அதனோட கலெக்ஷன் ரூ. 7,50,000. கஜேந்திரன் வாங்கினது. நல்லா சொன்னீங்க. கஜேந்திரன் அந்த வாத்தியார் இன்னொருத்தர் சம்மந்தப்பட்டது. ஆமா. தலைவரா கூட இருந்தாரு. தலைவரா இருந்தாரு அவரு. தலைவர் அவங்க தான் வாங்குனாங்க. ரூ. 7,50,000 கலெக்ட் பண்ணுச்சு. நான் என்கிட்ட ஒரு ரூ. 10,000 சேர்த்து, இன்னொரு ஊர்ல இருக்கிற லாரிக்காரங்க 2, 3 பேர்த்த எல்லாம் கூப்பிட்டு, நீ 10,000 போடு, நான் 10,000 போடு. நீங்க ரூ. 75,000 அந்த படத்த வாங்கியிருந்தா, ரூ. 7,50,000. அ. ரூ. 7,50,000 ஒரே மாசத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட் சேலம் பஸ் ஸ்டாண்ட் அப்பதான் வருது. ம். அங்க வாங்கி போயிருந்தா இன்னைக்கு ரூ. 70,00,00,000 இல்லைன்னா ரூ. 700,00,00,000 கூட போயிருக்கும். அ. ஒரு படம். சரி அந்த படம் தான் விட்டுட்டேன். ம். எனக்கு சம்பளம் அதுல இருந்து ரூ. 5,000. ம். சிவகுமார் அன்னைக்கு 30, 30, 40 தானே. ஆமா. அப்ப அப்புறம் அவ்வளவுதான். அப்படி இருக்கிறப்ப நமக்கு 5,000ங்கிறதே பெரிய தொகை தானே. அடுத்து கல் தூண்.